ஹலோ கைஸ், வெல்கம் டு மல்டிப்ளை கேமர். இன்றைக்கான வீடியோவை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த வீடியோ வந்து ரைட் ஃபார்ம் கட்டுற வீடியோன்னு, அதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் சிம்பிளாக, அழகாக, நல்ல எஃபிஷியண்ட்டான, கம்மியான பொருள் தேவைப்படுற ஒரு ரைட் ஃபார்ம் கட்ட போகிறோம். இந்த ரைட் ஃபார்ம் வந்து நீங்கள் ஒரு ரைடு போனாலே நீங்கள் ஒரு ஸ்டாக் கலெக்ட் பண்ணிடலாம். ஈஸியான அழகான ஒரு ரைட் ஃபார்ம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் கொடுத்து உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம ரைட் ஃபார்ம் கட்ட போறோம்னு சொன்னோம்ல. அந்த ரைட் ஃபார்முக்கு முதல்ல தேவையானது ஆமினஸ் பாட்டில். நீங்க பக்கத்துல ஏதாவது வில்லேஜ் ரோட் போஸ்ட் இருக்குன்னா தேடிக்கோங்க. நாங்க எங்க லக்குக்கு தேடி வரும்போது வீட்டு பக்கத்துலயே இருந்தது வில்லேஜ் ரோட் போஸ்ட். ஆமினஸ் பாட்டில் ஃபார்ம் செஞ்சுட்டோம். நீங்க இல்லைன்னா வில்லேஜர்ல ஃபார்ம் ஆகுற கேப்டன் அடிச்சு கூட செஞ்சுக்கலாம். ஈஸியான ஒரு ஃபார்ம் தான். இதை நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆமினஸ் பாட்டில் நிறைய கிடைக்கும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரைட் ஃபார்ம். ரைட் ஃபார்ம்ல செஸ்ட் தேவையான பொருள்லாம் இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டீங்க. இப்ப பாருங்க, இந்த ஸ்கேப் ஹோல்டிங்கோட சேர்த்துக்கோங்க. இந்த எல்லாமே தேவைப்படுது. பாத்துக்கிட்டீங்களா? இப்ப ஆரம்பிக்கலாமா? இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க யாரா அது? ஆரன் சும்மாறா. இப்ப இந்த இடத்துல வந்து 30 பிளாக் போட போறோம். கரெக்டா எண்ணி போட்டுக்கோங்க. 30 பிளாக் ஸ்டாப் ஹோல்டிங்ல 1 2 3 4 5 இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப 30 இது போட்ட உடனே நீங்க இந்த மாதிரி 30 பிளாக் போட்டுக்கோங்க. நான் லீஃப்ல போட்டிருக்கேன். எனக்கு லீஃப் எக்ஸ்ட்ரா வந்தா லீஃப்ல போட்டிருக்கேன். நீங்க போட்டுக்கோங்க. 30 பிளாக் போட்டுட்டீங்கன்னா, லீஃப்ல தான் போடணும்டா. லாஸ்ட் பிளாக்ல வந்து லீஃபை வச்சு என்ன பண்றீங்கன்னா, 5 பிளாக் போடுறீங்க. இப்படி 5 பிளாக் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று போட்டு அதே மாதிரி அந்த சைடும் போட்டிங்கன்னா 5 பிளாக் ஆகிடுமா? அதே மாதிரி சைடில் 5, அப்புறம் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி போட்டிங்களா? இப்படி 30 பிளாக் உள்ளேயே போட்டுருங்க. நான் அப்புறம் உங்களுக்கு தப்பா சொல்லிட்டேன். 30 பிளாக் உள்ளேயே போட்டு அதை அடைச்சு விட்டுருங்க. அடிச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, கரெக்டாக 2 பிளாக் தள்ளி இப்படி 2 செஸ்ட் வச்சிட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி இப்படி வந்து ஒரு ஹாப்பர் வச்சுக்கோங்க. உட்காந்து இந்த மாதிரி 4 ஹாப்பர் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க 4 ஹாப்பரையும். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 பிளாக் இருக்குல்ல, அங்கே நீங்கள் 3 பிளாக்ல 10 பிளாக் ஹைட் ஏற்ற போகிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 10 பிளாக் 3 சைடும் ஏற்றுங்க. அந்த சைடு அவன் ஏற்றிட்டு இருக்கான். ஏற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி 10 பிளாக் ஹைட் ஏற்றிட்டு இந்த ஹாப்பரில் வந்து நீங்கள் கார்பெட்டை வச்சு உட்காந்து இப்படி அடைச்சி விட்ருங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிளாக்ல வந்து இப்படி ஸ்லாப் போட்டுக்கோங்க. ஏன்டா பிளாக் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் போட்டிங்க இந்த வெக்ஸ் எல்லாம் வந்து அவங்களை அடிக்கும். அதனால தான் இது ஸ்லாப் போட சொல்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸை வச்சு ஃபுல்லாக அடைச்சிருங்க. இந்த 3 பிளாக்கையும் கரெக்டாக நம்ம மேலே போட்டுருக்க அளவுக்கு அடைச்சிருங்க. அடைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி 3 பிளாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிளாக்கோட சேர்த்து 2 3 4 5 போட போகிறோம். 1 2 3 4 மேலே 4 இருக்கும், கீழே 5 இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் காட்டுறேன். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போட்டது இருக்குல்ல, அங்கேருந்து நீங்கள் ஒரு பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. இப்படி பண்ணிட்டு அடுத்து பண்ணியாச்சா? இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறது காட்டுறேன். கீழே வந்துக்கோங்க அப்படியே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி நீங்கள் பிளாக் போட்டுட்டு விபின் அந்த சைடு நான் பண்ணுற மாதிரியே பண்ணுறா. இப்படி போட்டிங்கன்னா, இப்படி போட்டிங்களா? என்கிட்ட பிக்காக்ஸ் இல்லடா. கொஞ்சம் மைண்ட் பண்ணி பிக்காக்ஸ் இல்ல. ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பிளாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாக் எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த பிளாக் அப்படியே உடச்சி விட்ருங்க. ஐயோ வெஸ்டர்னே உடச்சி விட்டீங்களா? இதே மாதிரி இந்த ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி மேலே வந்துடுங்க. போட்டுட்டு ஈக்குவலாக இப்படி ஆக்கிடுங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லீஃப் எடுத்து இப்படி சைடுல போட்டுக்கோங்க. நீங்க நார்மல் லீஃப்ல கூட போட்டுக்கலாம். நாங்க செர்ரி பிளாசம் பக்கத்துல இருக்கிறனால செர்ரி பிளாசம்ல போட்டுருக்கோம். இங்க போடுறதே இல்ல. என்ன பண்ணுவோம்? போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். போட்டேன். இது இப்போ என்ன பண்றேங்க, இங்கேயும் சேர்த்து போட்டுக்கோங்க அப்படியே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த லீஃப் இருக்குல்ல, அந்த லீஃபை வச்சுட்டு இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேல இப்படி பென்ஸ் கேட் போட்டுக்கோங்க. ஒரு பென்ஸ் கேட் யூஸ் பண்ணிட்ட நீ. தப்பா போட்டேன், மன்னிச்சுக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்படி போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பின்னாடி இருக்கிற லீஃப் தேவையில்ல, உடச்சுக்கோங்க. உடச்சவங்களுக்கு ஒரு பிளாக் நீ இப்போ என்ன ஃபர்ஸ்ட் பண்ண மேல போறோம்னா, ஏறிக்கோடா. இப்போ ஏய் என்ன ஒரு பண்ண பிளாக் இப்போ என்ன பண்ண ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, பண்ணு. 3 வாட்டர் பக்கெட் எடுத்துட்டு இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே நிற்குமா? அதுக்கப்புறம் என்ன பண்ண உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த லீஃப் எடுத்துக்கலங்க, இந்த லீஃபை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பிளாக்கை 2 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்படி 2 பிளாக் மேலே போய்க்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பிளாக்ல வந்து நீங்க 2 பிளாக் இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இப்படி ஒரு பெட்டை இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். பெட்டை இப்படி பிளேஸ் பண்ணிக்கிட்டீங்களா? அதுக்கு கீழே இருக்கிற இந்த டெம்பரவரி பிளாக்கை உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த லீவ்ஸ் இருக்கும்ல, அந்த லீவ்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லீவ்ஸ் மேலே உங்களால் பெட் வைக்க முடியாது, அதுக்கு தான். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த லீவ்ஸ் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஜாயிண்டே பண்ணிக்கோங்க. இந்த 2 பிளாக் இப்படி வச்சுக்கிட்டீங்களா? வச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் டேபிள் இருக்கும்ல, அதை எடுத்து இங்கே இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே லீவ்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. டார்ச்சை மறந்துடாதீங்க. டார்ச் இல்லைன்னா ஜாம்பி ஸ்பான் ஆக வாய்ப்பு இருக்குது. டார்ச் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல லீவ்ஸ், அதை எடுத்து இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு வில்லேஜர் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அவன் வெப்பன் வில்லேஜர் எடுத்துட்டு வந்திருக்கான். அதனால நம்ம மற்ற வேலையை முடிச்சலான்னு பார்க்குறேன். இந்த பிளாக்கு கீழே நீங்கள் 2 பிளாக் போட்டுட்டு அங்கே ஒரு லீஃப் மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த பிளாக்குக்கு சைடில் நீங்கள் வந்து போட்டுட்டு இப்படி போட்டுட்டீங்கன்னா, அதுக்கு மேலே இப்படி ஒரு கிராஸ் போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இந்த பிளாக் நீங்கள் உடச்சி விட்டுறணும். இந்த பேட்டர்ன் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி வரணும். இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாக் இப்படி வரணும். சாரி ஆகாஷ் நான் ரைட் ஃபார்ம் இந்த கிட்ட பிளாக் வந்துட்டாடா. வராதீங்க. ரைட் ஃபார்ம் கிட்ட வந்துட்டா. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பிளாக் இப்படி அடைச்சு விட்டுக்கோங்க. அடைச்சு விட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸ்டோரேஜ் சிஸ்டம் செய்ய போறோம். 1 2 3 1 2 3 இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜஸ்ட் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு இது கூட போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்களா? போட்டுட்டு அவ்வளோதான், உங்களுக்கு ஸ்டோரேஜ் சிஸ்டமும் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜர் உள்ளே போட்டிங்களா? உள்ளே போட்டு நாங்கள் போட்டில் எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அடைச்சி விட்ருங்க. டார்ச் மறக்காமல் இருக்கட்டும் உள்ள. இப்போ அவன் லீஃப் எடுக்கிறதுக்கு போயிருக்கான், லீஃப் தீர்ந்து போச்சுன்ட்டு. அப்புறம் எக்ஸ்ட்ராவா நீங்கள் போட்டிருக்கிற பிளாக்லாம் மறக்காமல் உடச்சி விட்ருங்க. ஸ்டோரேஜ் சிஸ்டமுக்கு வந்து அடுத்து இப்போ இவன் அடைச்சி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். கடைசி ஸ்டெப் மட்டும் இருக்குது. அப்புறம் இந்த லீஃபை வச்சு இப்படி அடைச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த சைடில் இருக்க நம்ம போட்ட பிளாக் எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க மறக்காமல். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செஸ்ட்டை உடச்சிக்கோங்க. உடச்சிட்டிங்களா? உடச்சிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் காப்பர் செஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
பிளேஸ் பண்ணிட்டு ஒரு காப்பர் கோலம்ம விட்டுக்கோங்க உள்ள. அவன் வந்து உங்களுக்கு பொருள் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வைப்பான் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ல. அவ்வளோதான் இந்த ஃபார்மு. சின்ன ஃபார்மு, அழகான ஃபார்மு, சிம்பிளான ஃபார்மு. இப்போ உங்களுக்கு நான் இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விபின் குடிச்சிட்டு ஆமினஸ் பாட்டில் போய் நீங்கள் நில்றா, சைடில் போய் நில்லு. ம். இதுதான் இப்போ ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரும். இப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரைடு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சைடில் இங்கே பிளான் போட்டிருப்போம்ல, அதை உடைக்க மறந்துட்டோம். நீங்கள் உடச்சிருங்க. அங்கே ஸ்பான் ஆகி இப்போ ஒரு பிரச்சனை நடந்தது. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ரேவேஞ்ச் இருக்கு. நீங்கள் பக்கத்தில் போய் அடிக்காதீங்க, தூரமாக இருந்து அடிங்க. மற்றபடி நல்ல ஃபார்ம், ஈஸியான கம்மியான மெட்டீரியல் தான் ஆச்சு. கடைசியில் எவ்வளோ கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். மறக்காம இங்கே லீஃப் போட்டுருங்க. இங்கே லீஃப் போடாம தான் இப்போ எங்களுக்கு பெரிய தலைவலி ஆயிருச்சு. கீழே இருக்க ரேவெஞ்சர் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரைடு முடிச்சாச்சா, நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் நீங்கள் இங்கே எங்கேயுமே பிளாக் விட்றாதீங்க. பிளாக் விட்டீங்கன்னா அங்கே ஸ்பான் ஆயிடுவாங்க. மறக்காமல் அதெல்லாம் உடச்சு விட்டுக்கோங்க. லீஃப் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான ஃபார்மு, சிம்பிளான மெட்டீரியல். பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஃபார்ம் முடிச்சாச்சு. இவ்வளோ தான் ரைட் ஃபார்ம், ஈஸியான ஒரு ரைட் ஃபார்ம். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்காகவே ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோ வந்து வில்லேஜர் ட்ரேடிங் ஃபார்மாக தான் இருக்கும். அது ஸ்டே டியூன்ட். திஸ் இஸ் ஆகாஷ் அண்ட் சாம் சைனிங் ஆஃப். பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस.